ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ லைஃபோட நெக்ஸ்ட் எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஐ லைஃபை பற்றி போடும்போது நான் தனியாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் டிஸ்கார்ட் காலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், டிஸ்கார்ட் வாய்ஸ் சேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம கூட வந்து கொஞ்சம் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கூட எப்படி பேசி என்ன பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ட்விட்ச் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கும். அதில் சில கமெண்ட்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னென்னா சில ஓவர்லிஸ் அவுடேட்டடாக இருக்குது. அண்ட் பேனல்ஸும் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாக்ஸ்டன்லேருந்து எல்லாரையும் நான் டிஸ்கார்ட் வாய்ஸ் செட்டில் எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது. நான் டிஸ்கார்டில் ஹலோ மைக் டெஸ்டிங். ஓகே, கேட்குது. பர்ஃபெக்ட். சரி, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து அவங்க கூட பேசுகிறத நீங்கள் ஸ்ட்ரீம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். லைக் டெக்னிக்கலி ஜென்ரலாக நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயங்களான இந்த ஸ்பாட்டிஃபை இது எல்லாத்தையும் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஓபிஎஸ்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நாளாக டெம்பரரியான்னு சொல்லும்போது நான் ஒரு 8-10 மாதங்கள்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பேக் டு ஸ்ட்ரீம் லேப்ஸ்க்கு போகிறோம். ஏன்னா வந்து நான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு விண்டோஸ் 10 பிரச்சனை வந்துச்சு, டக்குன்னு அது எப்போ கிராஷ் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, திருப்பி பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி போகலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த டிப் வரைக்கும் இப்போ காட்டுது. ₹1 எனக்கு டிப் பண்ணியிருக்கான். சிவோ, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இருக்குது. அவன் ஆக்சுவலாக அதில் டெஸ்ட் பண்ணி அவன் கஸ்டம் இது செக் பண்ணிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் ஓகே ஃபைன். சரி, அப்போ இது வரைக்கும் யாரெல்லாம் டிப் பண்ணியிருக்கான்னு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் தமிழன், யா ஃபைன். ஓகே, சரி. இப்போ பாக்ஷன் பேசுகிறதுல உனக்கு கேட்குது தானே பாக்ஷன்? சரி, உனக்கு நான் என்ன ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம ட்விட்ச் ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ட்விட்ச் ஸ்ட்ரீமில் வந்து அப் டைம் ஃபாலோவேஜ் இது மாதிரி 2-3 கமெண்ட்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு எந்த கமெண்ட்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நீ பார்த்து சொல்கிறேன். இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, புரிகிறதா? ஓகே, அதுக்கப்புறம் சர்வேஷ் ஹெக்ஸியா யாராவது ஃப்ரீயாக இருக்கீங்களா? இல்லை ஆக்சுவலாக ஹெக்ஸியா வந்து எடிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. சர்வேஷ், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஓகே ஃபைன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நம்மளோட ட்விட்ச் இது இருக்குல்ல, twitch.tv தமிழன். ஸோ டெக்னிக்கலி இந்த twitch.tv தமிழன் ஒன்று இருக்குல்ல, இந்த தமிழனுக்குள்ளே அப்படியே போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து இந்த அபவுட் செக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த அபவுட் செக்ஷனில் அப்படியே கீழே வந்தோன்னா இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை டெலீட் பண்ணுறதுக்கோ ஏதாவது விஷயங்களை ஆட் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ இந்த ரூல்ஸ் செக்ஷனில் இதையும் ஆட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீ அதை பார்த்துக்கோ. ஏதாவது லிங்க் ஒர்க் ஆகவில்லை என்றால் நீ அதை செக் பண்ணு, சரியா? ஓகே, பேசிக்கலி வந்து நீ பேசிக்காக நார்மலாக ஹெக்ஸியா நீ ஃப்ரீயாக இருக்கியா இல்லை எதாவது பண்ணிகிட்டு இருக்கியா ஹெக்ஸியா? ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்மளோட ட்விட்ச் இல்லை ஒரு நிமிஷம், நம்மளோட ட்விட்ச் கமெண்ட் இருக்குல்ல, twitch.tv/தமிழன் இருக்குல்ல, உனக்கு பெர்மிஷன் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுற அப்படின்னா, உனக்கு அன்றைக்கி நம்ம ஆட் பண்ண அதே கமெண்ட் தான், ஆட் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆட் கமெண்ட் நீ போட்டுட்டு அந்த கமெண்டோட நேம் போட்டுட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு மவுஸு ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடு. லைக் சர்வேஷன் ஹெல்ப் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓவர்லேஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற விஷயம், இந்த ஸ்டார்டிங் சோன் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது எனக்கு வந்து ஒரு காலத்தில் ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓபிஎஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுறது ஃப்ரீ. அந்த காலத்தில் என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இது கொடுத்தாங்க. இப்போ தான் பெய்டு மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் கிடச்ச ஃப்ரீயான ஒரு ஆசெட்டு, இது எனக்கு தேவையில்லை. நான் ஃப்யூச்சரில் இதை ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் யூஸ் பண்ணி ஏதாவது நம்ம ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம ஃபோட்டோஷாப் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் ஒரே ஒரு டூல் மட்டும் படிச்சிருக்கேன், பேட்ச் டூல். இனி போக போக நம்ம ஹெக்ஸியா கிட்டேருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டூல் வச்சு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டோஷாப் ஒரு 4 வருஷத்தில் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷத்தில் அடோபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 16 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணிடணும்னா அடோபியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஒரு 25 வருஷத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நான் இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் கிரியேட் பண்ணுறது. இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற காரணம் இதை டெலிட் ஓகே ரிமூவ் பண்ணுறேன். இப்போது நம்ம யூடியூப்பில் ஆக்சுவலாக ஒன்று வச்சுருப்போம், உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதான்னு எனக்கு தெரியல. நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட போகிறேன். ஸோ யூடியூப் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்பேன், ஆனால் எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ GitLab, ஓகே ஃபைன். GitLabனு ஒரு ப்ராஜெக்டில் நான் போட்டு வச்சுருப்பேன், எனக்கு தெரியும். ஃபைன், என்ன இருக்குது? ஸோ கேட்கல, என்ன வேலை செய்யலை? ரூல்ஸ் வேலை செய்யலைன்னு சொல்கிறான். யாருக்காவது ரூல்ஸோட கமெண்டோ இல்லை ரூல்ஸோட அந்த லிங்க் யாருக்காவது தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா? இருக்குது. ரூல்ஸ் ஓகே, ஹெக்ஸியா பொருள் லிங்க்குள்ளே இன்ஸ்டாக்கு
போர்ட்ஃபோலியோ லிங்க்கு இன்ஸ்டாக்கு போகுது. போர்ட்ஃபோலியோ லிங்க் இன்ஸ்டாகிராமுக்கு போகுதா? அது அங்கேயாவது போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதா? ஓகே, அங்கேயே போகுது. ஓகே, அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அவ்வளோ பண்ணாதீங்க. ஆக்சுவலாக பேனல் எடிட் பண்ணுறதுக்கு ஹெக்ஸாக்கு பெர்மிஷன் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நான் இதை வந்து முன்னாடி ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை அது ஒரு அனிமேஷனாக இருக்கலாம். நான் இங்கே ஒரு வீடியோ ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து இது என்ன இருக்கும், என்னவாக இருக்குன்னு பார்க்கலாமா? விட்ஜெட்ஸ் கிடையாது, இந்த செக்ஷனில் உள்ளது தான் மீடியா சோர்ஸ். ஸோ மீடியா சோர்ஸ் நான் அதை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு தேவைப்படுறது புதுசாக ஒன்று வேணும். ஸோ ஸ்டார்டிங் சூன், இதுக்கு பேர் என்னது, வீடியோ. ஸ்டார்டிங் சூன் வீடியோன்னு சொல்லிட்டு ஆட் சோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ அது எனக்கு வந்து ஃபைலை பிக் பண்ண சொல்லும். நான் அந்த ஃபைலை இங்கேருந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. இது என்னோட GitLab ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே என்னோட GitLab ப்ராஜெக்ட்ஸு. ஸோ OS ஃபைல்ஸ்னால் என்னென்னா, நான் எனக்கு வந்து தெரியும் அடிக்கடி என்னோட கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் வந்து இந்த பர்டிகுலர் GitLab ஃபோல்டரில் எனக்கு தேவைப்படுற எல்லா ஃபைல்ஸோட அந்த டாக்ஸ்லாம் இருக்கும்ல, டாக்ஸு கான்ஃபிக் ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் மீட்டர் பொட்டேட்டோட கான்ஃபிக் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணனா அது, என்னோட பேட்ச் ஃபைல்ஸு, OBSோட செட்டிங்ஸு, OBS எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ப்ரொஃபைல்ஸு, இது எல்லாமே இதில் இருக்கும். அதனால் எனக்கு வந்து எது கிராஷ் ஆனாலும் எனக்கு அது தேவைப்படுறது எல்லாமே இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் OBSக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருப்பேன். இந்த OBSயில் வீடியோஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வீடியோஸில் கொஞ்சம் ரைட் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தோன்னா, ஃபுல்லாக இந்த வியூக்கு மாற்றி பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ தான் நமக்கு தேவைப்படுற வீடியோ. ஸோ தட்ஸ் குட். இதை லூப் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வாட்டி சப்போஸ் இது வீடியோ லென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஆஃப் ஆனில் திருப்பி இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஹார்ட்வேர் டீகோடிங்கில் பெரிய அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லைக் எனக்கு இது வரைக்கும் பெருசாக பிரச்சனை வந்தது மாதிரி இல்லை. ஸோ அதனால் அதை நான் அப்படியே இதில் விட்டுறேன். ஸ்பீடு இருந்துட்டு போடு, பிரச்சனை இல்லை. இவிக்குலர் ரேஞ்ச் ஓகே. ஸோ இந்த எவ்வளோத்துக்கு எனக்கு ஆடியோ தேவைப்படுதுங்கிற மாதிரி தோணுதோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண முடியும், என்னால் வந்து இந்த வால்யூமை லாக் பண்ண முடியும். வால்யூமை லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குதா இல்லையா? வால்யூம், அட்ஜஸ்ட் வால்யூம், OBSல அந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். வால்யூமை லாக் பண்ணுறதுக்கு வால்யூம் இது வீடியோ லாக் பண்ணுங்க, ஆடியோவும் சேர்ந்து லாக் ஆகிடும். இல்லை அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இன்னும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது தான் சரி. ஆக்சுவலாக எது அன்லாக்டு ஸ்டேட்டில் இருக்குது, எது லாக்டு ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரில. ஸோ இந்த டெஸ்ட் விட்ஜெட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபாலோ ஒர்க் ஆகுதுன்னு சவுண்ட் எனக்கு கேட்குது. ஆனால் இங்கே ஸ்க்ரீனில் எதுவுமே வரலையே. ஆக்சுவலாக ஒய் நாட். ஓகே சரி, இதே நம்ம என்ன பண்ணுறோன்னு ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக என்ன பண்ணுறோன்னு ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணுறோம். டெஸ்ட் விட்ஜெட்ஸ்க்கு போகிறோம். ஓகே, அங்கே ஆக்சுவலாக டிஸ்கார்டில் வந்து என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு டைம் வந்து 11 o'clock முன்னாடிக்குள்ளே இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுறது ஒரு அலர்ட் பாக்ஸ் எசென்ஷியல்ஸ். அது ஏன் எசென்ஷியல்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, லைக் நீ பண்ணுறதெல்லாம் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. சரி, ஒரு 2 பேர் பார்க்குறாங்க, அதில் ஒன்று பாட்டு, அதுதான் தேவையில்லாத விஷயம். பட் இருந்தாலும் ஒருத்தன் பார்க்குறான், அவன் ஏதோ பண்ணுறான், அவன் ஸ்க்ரீனில் தெரியணும், அப்போ நீ இதை எனேபிள் பண்ண அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அதை வச்சுருக்காங்க. ஸோ அலர்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டு டெஸ்ட் கொடுக்குறேன். ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இது ஒர்க் ஆகுது. ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிக்கவே செய்யாது. நான் அது கஸ்டம் கோட் பண்ணியிருந்தேன். அது ஏன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. பட் இருந்தாலும் ஓகே, இப்போதைக்கு ஃபார் த டைம் பீயிங் நான் வந்து நம்ம சேனல் இது ஒரு பவுண்டியாக போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன்னா ஒருத்தன் ப்ரோ இதை பற்றி பவுண்டி போடுறேன்னு சொல்லி கேட்குறீங்க, என்னைக்கு கேட்குறீங்களோ அன்றைக்கி நான் இது ஒரு பவுண்டியாக போடுறேன். எனக்கு என்னோடய எல்லா ஓவர்லேஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கஸ்டம் சீசஸ் வந்து வச்சு எனக்கு ஒரு டிசைன் பண்ணி தாங்க. ஓகே, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா இதை லாக்குன்னு பண்ண முடியும். இதில் எதுன்னு தெரியலையே. இது இல்லைன்னு நினைக்கிறேன், ரிமூவ் பண்ணும். ஓகே, இப்போ டெஸ்ட். ஓகே, ஃபாலோவுக்கு நான் ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கேன். பட் மற்ற விஷயங்களுக்கு நான் எதுவும் பண்ணல போல. ஓ நோ அன்லாக் பண்ணி எடுக்கணுமா? இல்லை, எனக்கு புரியலை. டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லையா? இது என்னடா புது வகையான வித்தையாக இருக்குது மக்களே. ஆத்திரங்கள் வருது மக்களே. லாக்ல இருக்கு. லாக்கில் இருந்தாலும் சரி அன்லாக்கில் இருந்தாலும் சரி அது டிலீட் ஆக மாட்டேங்குதுடா. என்ன இருக்குது? ரிமூவ். இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. சரி, இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். ஃபைன்.
ஓகே, அதே இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக எனக்கு தேவைப்படுறது சென்டரில் வரணும் அப்படிங்கிற இல்லை இது இந்த பர்டிகுலர் சீனில் இங்கே டாப்பில் இருந்தால் போதும், அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 சீனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது எதாவது ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களோட பேர் இங்கே காட்டும். யா பட் எனக்கு இந்த ஃபாலோவருக்கு இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் பேக் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா streamlabs.com போகிறேன். streamlabs.com ஓகே, streamlabs.com போயிட்டு நான் எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து எனக்கு கஸ்டம் இமோட் கஸ்டம் சிஎஸ்எஸ்க்கு இது பெட்டருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஜோம்பி எப்படி நடந்து போகிற மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க, அதுவே இதை விட பெட்டராக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போது நான் வந்து லாகின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் லாகின் பண்ணிகிட்ருக்கேன். லாகின் பண்ணி முடிச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள்கிட்ட கூட்டு வரேன். அந்த ஸ்க்ரீன் இதில் போட்டால் போதும். ஸோ நம்ம திடீர்னு என்னடா ஸ்க்ரீனில் இல்லாமல் இருந்து ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காதிங்க. அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும்போது நம்ம கேமராவை எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து ட்விட்ச்சில் லாகின் ஆகிடுச்சு. ஓகே, ட்விட்ச்சில் லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அலர்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அலர்ட் பாக்ஸ்க்கு போய்ட்டு இந்த அலர்ட் பாக்ஸில் இந்த ஃபாலோ இருக்குல்ல, ஃபாலோவில் அவங்க கஸ்டம் சீசஸ் இருக்குது. இந்த கஸ்டம் சீசஸ் டிசேபிள் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒன்றும் நமக்கு இது தேவையில்லப்பா. இதில் டீஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்னது யாருக்காவது தெரியுமா? டீஃபால்ட்டாக ஒரு அந்த ஜோம்பி நடக்கிற மாதிரி இருக்குமே, அந்த ஜோம்பியோட பேர் யாருக்காவது தெரியுமா? இது ஸ்ட்ரீம்லாப்ஸ் பாட் ஆன் பண்ணல. ஏன்னா அது அதோட இது என்ன சொல்கிறது, லிமிட்ஸ் தான் வர மாட்டேங்குது. ஓ நோ ஓகே, ஒரே நிமிஷம் பாக்ஸ் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே கீழே? என்ன இருக்குது. இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே போகிறோம். நம்ம இப்போ பண்ண போகிற விஷயம் என்னென்னா டெஸ்ட் பண்ணுறோம், ஃபாலோ டெஸ்ட் பண்ணுறோம். ட்விட்ச் தமிழ் ஃபாலோ. ஓகே, எனக்கு அந்த டெக்ஸ்ட் கலர் இருக்கிறது ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு கொஞ்சம் நம்ம இதை பண்ணியிருந்தோம் அல்லவா. ஓகே, இப்போ ஃபாலோ. ஓகே, லுக்ஸ் குட். எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கும் பிடிச்சிருக்கு தானே? கீழே இருந்தால் நல்லா இருக்கும்ல. கீழேனா எதில் இருந்தால் இல்லை, இது பார் கரெக்டாக அந்த மவுஸ் பேட்லேயே இது பண்ணுற மாதிரி இருக்குது பார், நடக்கிற மாதிரி இருக்குது பார். அந்த கரெக்டாக அந்த கீபோர்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறங்க மாதிரி இருக்குது பார், புரியுதா? கீழேனா நம்ம அது வெளியில் எங்கேயோ அது இட்ஸ் பாயிண்ட்லெஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, லைவ் சீன் போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குது? ஐ மீன் ஹெக்ஸியா, சர்வேஷ், வேறு யாரெலாம் இருக்கா? நீங்கள் 3 பேர் தானே இருக்கா? இந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரான்சிஷன் நான் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கேட்குதா? உங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இங்கே இருக்குது. இந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக அதில் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றணும், நான் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணிக்கலாம். பட் ஹவு டஸ் இட் லுக்? ஓகே, லுக்ஸ் குட். நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் திருப்பி பேக்கு போகும்போது அது ட்ரான்சிஷன் மாறிடுது. அந்த ட்ரான்சிஷன் எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். விஎஸ் கோடில் இப்போ ட்ரான்சிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்விட்ச் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது? இப்போ ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோமே, ட்ரான்சிஷன் தான் எழுதிட்டேன். பாக்ஸ் ட்விட்ச் பேனல்ஸ், ஓவர்லேஸை ரீசெட் பண்ண வேண்டியது இருக்குது. வேறு என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு நான் மினிமலான ஒரு செட்டப்போ அந்த குவாலிட்டி செட்டிங்ஸ் வைக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அண்டு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இதை நான் வந்து இந்த இடத்துல வச்சிடுறேன். சரி, இப்போது இந்த பர்டிகுலர் சீனில் இது தேவையில்லை. ஃபாலோவர்ஸ் கோல் தேவையில்லை. அண்டு ஆட் ஃபாலோவர் கவுண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபாலோவர்ஸ் நேம் ஆட் பண்ணணும். ரீசெண்ட் ஃபாலோவர்ஸ் நேம், ரீசெண்ட் சப் நேம், ரீசெண்ட் ஃபாலோவர் நேம், ரீசெண்ட் சப் நேம், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபைன், இதுதான் நம்மளோட பிளான். இப்போது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்சிடுச்சு. மொத்தமாக பேசிக்காக ரொம்ப கம்மியான சீன்ஸ் இருந்தால் போதும். ஸ்டார்டிங் சோனுன்னு ஒரு சீன் வேணும், அதை நம்ம ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதேமாரி எண்டிங் பண்ணுறது, ஸ்ட்ரீம் எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஸ்ட்ரீம் இது வேணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு எண்டிங் சீன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? எண்டிங் சீன் இந்த இது தேவையில்லை. ஸோ எண்டிங் சீன் நான் என்ன பண்ணுறேன்னா அதை ரிமூவ் பண்ணுறேன். எண்டிங் சீன் மொத்தமாக தேவையில்லை. ஸ்டார்டிங் சோனை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் பண்ணுறேன்.
டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை எண்டிங் சீனு போட்டேன். எண்டிங் சீனும் இதே இது மாதிரி இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த டெக்ஸ்ட்டு தான் பிரச்சனை. நான் அந்த வீடியோவிலே அதில் ஆட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால அது பிரச்சனையாக இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அந்த திரும்ப பண்ணுறதுக்கு எதாவது வழி இருக்கா? ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் வீடியோ ஃபைல் என்கிட்ட எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஓவர்லே போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். கம் டு கம்யூனிட்டி. ஓகே, என்னாச்சு ஹெக்ஸியா? ஏன் நம்ம கம்யூனிட்டிக்கு தாவி இருக்கோம்? அது நம்மளை கம்யூனிட்டிக்கு வரவே சொல்லலைன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் ஸ்க்ரீன் ஷேரிங். ஓகே, கார்டு புரிகிறது. அதனால் சரி, இப்போது இது ஓகே தான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வேணால் தனியாக ஏதாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஹெக்ஸா, பிரச்சனை இல்லை. சரி, ஸ்டார்டிங் சீன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லைவ் சீனுக்கு போகிறோம். லைவ் சீனில் இங்கே நான் நிறைய விஷயங்கள் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாரி, இது இல்லை, இதை நம்ம கொஞ்சம் பெருசாக்கணும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத நான் மோஸ்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் இதை நம்ம கொஞ்சம் சின்னதாக்கணும். இது சின்னதாக்குங்கடா. ஓகே, இப்போது என்னோடய ஹேண்ட் கேம் நான் இதை வந்து என்ன போகணும், அது மொத்தமாக அது ஒரு குரூப்பாக வரணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோ கேப்சர் டிவைஸ். ஓகே ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் நான் திருப்பி ஷேர் பண்ணுறேன் பார்க்குறேன். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் நான் திருப்பி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கீழே கேம் கேப்சர்னு இருக்குல்ல, இது எந்த ஊரில் உள்ள கேம் கேப்சர்னு தெரில. கேம் கேப்சர்னு ஒன்று இருக்குது, எல்கேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த எல்கேட்டோ ஓகே, இந்த கேம் கேப்சர் அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா டெலிட் பண்ண முடியும். இந்த கேம் கேப்சர் வந்து சும்மா லைக் நம்ம கேமை கேப்சர் பண்ணலாம், அந்த ஏரியா தான் இந்த கேம் கேப்சர். அதை நான் இது பண்ணியிருக்கேன். அலர்ட் பாக்ஸ் இருக்குது. அலர்ட் பாக்ஸ் யாருமே கீழே போட மாட்டாங்க. நான் அது ஏன் கீழே வச்சுருக்கேன் என்கிட்ட கேட்காதீங்க. ஸோ அதுவும் தேவையில்லை, அதை டெலிட் பண்ணலாம். ஒவ்வொரு மானிட்டரும் நான் கேப்சர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து என்னோடய பழைய காலத்து இதில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ரெட் கியர் இதில் எது எந்தெந்த ஹெட்ஃபோனுக்குள்ளதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் மொத்தமாக என்ன பண்ணுறேன்னா, இங்கே நிறையா டிவைசஸ் இருக்குது. இது எதுவுமே நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து கேமிங் பிசிலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணது. அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் ரிமூவ் பண்ணுறேன். வாய்ஸ் மீட்டர், என்னோடய ஆடியோ. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஆடியோ அங்கே பிக்கப் ஆகவே இல்லை. ஸோ இதை நான் என்ன பண்ணணும்னா இதையாவது ஃபிக்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணணும். வாய்ஸ் மீட்டர் ரைட் கிளிக் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் மோடில் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரெட் கியர் 7.1 60 60 60 60 60. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிவைஸில் வந்து நான் வாய்ஸ் மீட்டர் அவுட்புட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய வாய்ஸ் இங்கே கேட்க ஆரம்பிச்சிச்சு. தட்ஸ் குட். ஸோ தட்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ என்னோடய வாய்ஸ் இந்த கேட்டுட்ருக்கு. இந்த ரெட் கியருங்கிறது ஸ்பீக்கர் சவுண்ட் தான். அந்த ரெட் கியர் இதில் கிடையவே செய்யுது. ஸோ ரெட் கியருங்கிறத நான் டெலிட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதெல்லாம் நான் மொத்தமாக கடைசி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் கேம் குரூப்பில் என்னெல்லாம் இருக்குது? ஃபேஸ் கேம் இருக்குது. ஓகே, ஃபேஸ் கேம் ஃப்ரேம் இருக்குது. ஓகே, ஃப்ரேம் இருக்குது. ஓவரில் இருக்குது. ஓகே, அதுவும் குட் தான். அது இருந்துட்டு போட்டு ஃபோர்ட்நைட் ட்ராக்கர். எனக்கு ஃபோர்ட்நைட் ட்ராக்கர் வந்து தேவையில்லை இப்போ ரீசெண்டான டைம்ஸில் நான் யூஸ் பண்ணுறதில்ல. வியூ கவுண்ட் குட் திங். அது அப்படியே இருக்கட்டு. சரி, அதை வந்து அங்கேயே இருக்கட்டு. அது நல்லா தான் இருக்குது. டொனேஷன் டிக்கெட் கீழே இருக்குது. யாரெல்லாம் டொனேஷன் பண்ணது கடைசியாக 2 வருஷம் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த இருக்கட்டு. நல்லுள்ளங்கள் டொனேட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் கோல் வைக்கணுமா வேண்டாமாங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஹேண்ட் கேம் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கீங்க. ஆனால் அந்த ஹேண்ட் கேம் ஃபோல்டரில் ஒன்றுமே இல்லைங்கிறது வருத்தத்துக்கு ஒரு விஷயம். ஃபாலோவர் கோல்னு இருக்குது. ஃபாலோவர் கோல் எப்போ உள்ளது, இது எப்போ போஸ்ட் பண்ணதுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் அதை கீழே எங்கேயாவது நான் ஒரு இடத்துல ஆட் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. வாய்ஸ் மீட்டர், எல்காட்டோ. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. வெப்கேம் சீனுன்னு ஒரு சீன் இருக்குது. ஓகே, இந்த சீனை நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது எந்த மானிட்டரை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன். இதே கலர் எப்படி இருக்குங்கிற மாதிரி எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் லைட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை பார்த்துக்கலாம். பி ரைட் பேக் சீன் நல்லா தான் இருக்குது. பட் நான் இதில் வேற ஒரு இமேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, ஃபைன். இந்த பி ரைட் பேக் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன். இது இப்போதைக்கு தேவையில்லை. ரெக்கார்டிங் சீன் ஒன்று இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணி ரெக்கார்டே பண்ண போகிறது கிடையாது, பண்ணவும் மாட்டேன் இனிமேல். ஸோ அதனால் தேவையில்லை. எண்டிங் சீன் ஒன்று இருக்குது. அந்த எண்டிங் சீனில் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போதைக்கு நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்கள் என்றால், இந்த ஸ்டார்டிங் சோன் இருக்குல்ல, இதை வந்து இது பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலி நம்மளோட எண்டிங் சீன், வேறு வழி இல்லை. ஸோ எண்டிங் சீன் முடிஞ்சிடுச்சு, ஸ்டார்டிங் சீன் முடிஞ்சிடுச்சு. லைவ் சீனில் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ டெக்னிக்கலி திஸ் வில் ஒர்க். நான் எல்கேட்டிலேருந்து கேம் சவுண்ட் வந்துடும். அண்ட் மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பீக்கரோட ஆடியோவை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இதில் ஆடியோ அவுட்புட் கேப்சர் நம்ம ஒன்று கேப்சர் பண்ணணும் என்ன இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் இது கிடையாது. இதில் வந்து என்னென்னா நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணணும். ஸ்பீக்கர் ரியல் டெக் ஸ்பெல்லிங் ரியல் டெக் டிகேன்னு தானே இருக்கும். ஓகே ஃபைன், டிஃபால்ட்டுன்னு இருக்கும்ல, இதில் ஸ்பீக்கர் ரியல் டெக்குன்னு ஒன்று இருக்குது. இதுதான் நமக்கு தேவை. ஸ்பீக்கர்ஸ் சிங்க் ஆஃப்செட்லாம் நமக்கு தேவையில்லை. மோனோ ஆடியோ வேண்டாம், ஆடியோ மானிட்டரிங் வேண்டாம். தட்ஸ்க்கு சரி, இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்பீக்கரை நான் என்ன பண்ணுறேன்னா கீழே தூக்கி போடுறேன். அது முக்கியமான ரீசன் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. லைக் ஸ்பீக்கர் நான் இருக்குது. ஓகே ஃபைன், தட்ஸ் குட். ஸோ இந்த ஸ்பீக்கர் இப்போ கீழே இருக்குது. ஸ்பீக்கருக்கு மேலே இந்த கேம் சவுண்ட் கேட்கும். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா நான் பேசுகிறதும் கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தட்ஸ் குட். ஸோ ஃபாலோவர் கோல்னு ஒன்று இருக்குது. இப்போது நான் மற்ற சீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து இது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஓகே, இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தட்ஸ் குட். இப்போ இது வந்து இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது என்னது ஃபாலோவர் கோல், அதை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, இது எதோ இல்லாமல் கோல் இருக்கான ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இப்போது இதெல்லாம் தேவையில்லை, டெலிட். இதில் தேவையில்லாத விஷயங்கள், மியூசிக் கேப்சர் டெலிட், டிஸ்பிளே கேப்சர் குரூப்பு, இது வந்து ஃபேஸ் கேம் ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கேன். கேம் கேப்சரும் தேவையில்லை. இதில் இன்னொன்று இருக்குமே, இந்த ஏசரும் தேவையில்லை. இதில் ஆக்சுவலாக என்ன கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த மானிட்டர் கேப்சர் பண்ணணும், எல்கேட்டாவை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த வீடியோ கேப்சர் டிவைஸ் இருக்குல்ல, அந்த வீடியோ கேப்சர் டிவைஸில் எல்கேட்டா இருக்கும். இந்த எல்கேட்டா நம்ம அதில் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த எல்கேட்டா இதை இங்கே வச்சுட்டு இதை கொஞ்சம் அப்படியே இந்த கார்னர் வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்கேட்டாவை இதோட ஒரு சப் பார்ட்டை நம்ம இது பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த எல்கேட்டாவை நம்ம வந்து ஃப்ரேமுக்கு கீழே போட்டோம்னா ஃப்ரேம் மேலே பார்டரில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ஃபைன், தட் லுக்ஸ் குட். சரி, இப்போ நம்ம மேலே திருப்பி போகலாம். எல்கேட்டோ இது ஃபிக்ஸ்ட். சேன்ஹென்சர் நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதை டெலிட் பண்ணிக்கலாம். விதோம் யூஸ் பண்ணுறதில்ல, டெலிட் பண்ணிக்கலாம். ரெட் கியர் 1 தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கலாம். மைக்குன்னு ஒன்று இருக்குது, அது யாருக்கு இருக்குன்னு தெரியலை. மியூசிக் கேப்சர் தேவையில்லை. அதுக்கப்புறம் வியூ கவுண்ட். ஓகே, வியூ கவுண்ட் லுக்ஸ் குட், அது இருக்கட்டு. டொனேஷன் கோல் தேவையில்லை. டொனேஷன் டிக்கெட் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒர்க் ஆகிட்டு இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஈவெண்ட் லிஸ்ட் இருக்குது, சேட் பாக்ஸ் இருக்குது, லேப்டாப் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். பட் ஃபார் த டைம் பீயிங் ஓகே, இது இருக்கட்டுங்கிற மாதிரி தான் தோணுது. அப்போது இந்த இமேஜ் தேவையில்லை. இப்போது என்ன ஒரு விஷயத்தை நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ஒரு விஷயம், நான் பேசுகிறது அங்கே கேட்கவே இல்லை. ஸோ மைக் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆடியோ இன்புட் கேப்சருங்க இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஆடியோ இன்புட் கேப்சரில் போய் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா இந்த வாய்ஸ் மீட்டர் இருக்குல்ல, இந்த வாய்ஸ் மீட்டர் அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் பேசுகிறது அங்கே கேட்கும். இதுக்கு கூடவே நம்ம இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கீழே போடலாம். ஓகே, ஆடியோஸ் எல்லாத்தையுமே கீழே போடலாம். இப்போ திருப்பி எனக்கு இன்னொன்று வேணும். எனக்கு இப்போதைக்கு என்ன வேணும்னா அதை நான் மியூசிக் ப்ளே பண்ணியிருப்பேன் இந்த சீனில் இருக்கும்போது, அந்த மியூசிக்கும் ஸ்ட்ரீமுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடியோ அவுட்புட் கேப்சர், அவுட்புட்டில் ஸ்பீக்கர்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா கேப்சர் பண்ணுறோம். ஸோ ஸ்பீக்கர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே அப்படியே கொண்டு போய் ஸ்க்ரோல் பண்ணி இதில் போஸ்ட் பண்ணிவிட்டு இதை வாய்ஸ் மீட்டருக்கு கீழே இது பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் இதில் கிடைக்குது. அப்போ வெப்கேம் சீன் ஃபிக்ஸ்டு. ஃபுல் ஃபேஸ் கேமில் வந்து நான் பேசுகிறது கேட்கணும் மக்களுக்கு. ஸோ இதில் இது இப்போது ஒர்க் ஆகவில்லை. இப்போது நம்ம இங்கே என்னென்னா இந்த சேம் இப்போ நம்ம அங்கே ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிகிட்ருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதையும் காப்பி பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸ் கேமில் போய் இதை பேஸ்ட் பண்ணிட்டா போதும், அது ஒர்க் ஆகும். தட்ஸ் குட். பி ரைட் பேக் சீன். இந்த சீனில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கணும். ஸோ இதில் எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன், அந்த எழுதியிருக்க ப்ராப்பர்ட்டிஸ். சரி, இதுக்கு நான் ஒரு இமேஜை நான் மொத்தமாக ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். டைமர் எவ்வளோ நேரமாக இது பண்ணணும் அப்படின்னு, இது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ நான் இதை எல்லாத்தையுமே நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணுறேன்.
எல்லாத்தையுமே delete பண்ணிட்டு இதில் நான் ஒரு நான் கஸ்டம் இமேஜ் ஒன்று பண்ணணும். ஆனால் இதில் பி ரைட் பேக்கில் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரீம் சவுண்ட் கேட்கும், ஐ மீன் கேம் ஆடியோ கேட்கும். ஆர் மேபி மொத்தமாக சொல்லப்போனால் Ctrl+V பேஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சீனில் ஸ்பீக்கரில் நம்ம மியூசிக் ப்ளே பண்ணியிருப்போம், அந்த மியூசிக் கேட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் குட். எண்டிங் சீன் ஓகே, ஸ்டார்டிங் சீனில் நான் என்னோடய வாய்ஸ் கேட்கல, தட்ஸ் குட். ஓகே ஃபைன். சரி, இப்போ ட்ரான்சிஷன் நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒன்று என்ன பண்ணலை அப்படின்னா இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் என்னோடய ஹேண்ட் கேமை நம்ம கேப்சர் பண்ணல. ஸோ இங்கே போகிறோம், வீடியோ கேப்சர் டிவைஸ்க்கு திருப்பி போகிறோம் அண்ட் ஆட் சோர்ஸ் கொடுக்குறோம் அண்ட் புதுசாக ஒரு சோர்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ஹேண்ட் கேம்னு கொடுத்து ஆட் பண்ணுறோம். ஹேண்ட் கேம்னு கொடுக்குறோம் அண்ட் இதில் வந்து என்ன தெரியுமா, இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, என்னதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதில் டிவைஸ் டிஃபால்ட்னு இருக்குல்ல, இதில் கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 1920x1080, இல்லைனா ஃப்ரேம் ரேட் வந்து ரொம்பவே ஸ்டக் ஆகும். 1920x1080 கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் 30 கொடுத்தா போதும். ஓகே ஃபைன். இப்போ இது ஓகே. இப்போ நான் இதை கொஞ்சம் லைட்டாக க்ராப் பண்ணணும். சாரி, என்ன இருக்குது இதில் ஆல்ட் லைட்டாக க்ராப் பண்ணிவிட்டு இங்கே இந்த மானிட்டர்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. இதையும் க்ராப் பண்ணிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம க்ராப் பண்ணலாம். எனக்கு அது ஆக்சுவலாக அந்த மவுஸ் பேட் வரைக்கும் தெரிஞ்சால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ரேட் வந்து மொக்கையாக இருந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த எக்ஸ்போஷர்னால தான், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் ஆகிறதுனால. ஸோ லாஜிடெக் C922X Pro யாராவது வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கான்ஃபிகர் வீடியோ கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டாவது டேப் போய்ட்டு இந்த லோ லைட் காம்பன்சேஷன் இருக்குல்ல, இதை எடுத்து விட்டுட்டு அப்ளை ஓகேன்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ அது ஸ்மூத் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர்ஸ் போய்ட்டு எடிட் ஃபில்டர்ஸ்னு கொடுத்து புதுசாக நீங்கள் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபில்டரு என்னன்னா அந்த கலர் கரெக்ஷனுக்கு ஒரு இது இருக்கும். கலர் கரெக்ஷன் கொடுத்துட்டு எவ்வளோ காமா கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரைட்னஸை லைட்டாக மோஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். லைட்டாக ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக கொட்டியிருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் சேச்சுரேஷனை கொஞ்சம் அள்ளி போட்டிருப்பேன். அதனால் கலர்ஃபுல்லாக தெரியும். அது நார்மலாக லைக் என்ன சொல்கிறதுக்கு அது வெப்கேம்ங்கிறதுனால அவங்க மோஸ்ட்டாக அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் கலர்ஃபுல்லாக இந்த எக்ஸாக்ட் கலர் ரெப்ரொடியூஸ் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு என்னோடய கை வந்து ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் லைக் அந்த கீபோர்டோட கலர் ஆக்யூரசி இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி தோணும். ஸோ இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இதனால் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மட்டும் போதாது. இதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட பேக்ரவுண்ட் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. லைக் ஆனால் என்கிட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இந்த ஹேண்ட் கேமுக்குன்னு நான் ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இமேஜ் எடுத்து கொடுக்கலாம். ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, ஆட் அண்ட் லோகோ கேம் ஓவர்லேன்னு ஒன்று இருக்குது ஆல்ரெடி. ஓகே, இது இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஹேண்ட் கேம் ஓவர்லேன்னு சொல்லி கொடுத்து ஆட் கொடுத்துருக்குறேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டோன்னா இந்த வீடியோஸ்லாம் இல்லை. இதில் வந்து அந்த இமேஜஸ்க்குள்ளே நான் ஒரு பார்டர் கொடுத்துருப்பேன். ஹேண்ட் கேம் பார்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். இன்னும் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ என்னோடய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்க்கும்போது இது பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை ட்ரை பண்ணுறேன். அது செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ இப்போது அது ஆக்சுவலாக ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. இப்போது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இதை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா புதுசாக ஒரு சீன் லைக் PRX இந்த ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லையா, இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஒர்க் பண்ண முடியும். ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் லைக் திஸ் இப்படி ஒர்க் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இதை நம்ம இது பண்ணுறோம். இதையும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஃபைன். இப்போது இந்த இமேஜை நான் லைட்டாக கொஞ்சம் கீழே தாக்குறேன். அண்ட் ஓகே, இப்போது ஒரு அந்த ஷிஃப்ட் கீ இருக்கும் தெரியும் இல்லை, என்னால் இது பண்ண முடியல. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா அது வந்து அந்த சைஸ் மட்டும் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், சில கொலாபரேஷன்ஸ் பண்ண முடியும். சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போது எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸப்ட் கொஞ்சம் நான் இதை மேலே தூக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து தலைகீழாக இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஹேண்ட் கேமரா ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இதில் வந்து அந்த ரொட்டேட் 180 டிகிரிஸ்னு இருக்குது. இப்போது அது கரெக்டாக இருக்குது. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மவுஸ் பேட் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. ஃபைன், தட்ஸ் குட். நான் இப்போ எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும்னா இந்த ஹேண்ட் கேம் இருக்குல்ல, ஹேண்ட் கேம் ஓவரில் இது ரெண்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரூப் இன்ட்டு ஃபோல்டர்னு கொடுத்தா போதும். குரூப் பண்ணிவிட்டு இதை ஹேண்ட் கேம் குரூப் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். சப்மிட். ஃபைன், தட்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை உங்களுக்கு
இப்போது இன்னும் இருக்குல்ல, இதை மொத்தமாக செலக்ட் பண்ண முடியும். இந்த குரூப்பை மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப்போட சைஸை அவங்களால என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும். இப்படி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை டெலிட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம லைவ் சீன்ஸ்க்கு போயிட்டு, அது ஏன்டா இப்படி போகிறீங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஹேம் கேன் ஓவர்லே இப்போ நமக்கு தேவையில்லை. எப் அண்ட் ஹேண்ட் கேமும் தேவையில்லை. எப் இப்போது இங்கே புதுசாக ஒரு குரூப்பே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் எங்கேயாவது இடத்துல ஒரு குரூப்னு ஒன்று இருக்கணுமே. மீடியா சோர்ஸ் குரூப் ஓகே ஃபைன். குரூப் இல்லைனாலும் என்ன பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இதில் வந்து இந்த குரூப் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்கேம் சீன் லைவ் சீனுக்கு போயிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லைவ் சீனில் டாப்பில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை என்னால் என்ன பண்ண முடியும்னா, இங்கே இது பண்ண முடியும். எனக்கு தேவைப்படுற மாதிரி இதை என்னால் பொசிஷன் பண்ண முடியும். ஓகே ஃபைன், தட் லுக்ஸ் குட். ஓகே ஃபைன். இப்போது இட்ஸ் சேஃப் டு டெலிட். ஏன்னா நீங்கள் முதல்ல டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சோர்ஸஸ் அங்கே இருக்கவே செய்யாது. அதனால் அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நான் ஃபங்க்ஷன் டெலிட்னு கொடுக்குறேன். இது டெலிட் ஆகிடுச்சு. இதுக்கே கிட்டத்தட்ட நம்ம 1/2 மணி நேரம் செலவு பண்ணுறேன் நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் சூன் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு காமனான ஒரு இதில் செலக்டிவ் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கேம் ப்ளே மட்டும் ரெக்கார்ட் பண்ணுற இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை. என்னோடய செட்டிங்ஸ்லாம் நான் சேவ் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். பட் நம்பாமல் இருக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. சரி, 1920x1080 இதில் இருக்கல. இது வந்து என்னோடய அவுட்புட் ரெசல்யூஷனை 1080 வைக்கிறேன். ஸ்கேல் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ இது வச்சுருக்கேன். ஜென்ரல் செட்டிங்ஸுக்கு போகிறோம். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டு. ஷோ ஸ்டார்ட் ஸ்ட்ரீம், ஸ்டாப்பிங் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட் வேண்டாம். கீப் ரெக்கார்டிங் when ஸ்ட்ரீம் ஸ்டாப்ஸ். நோப். ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப். ரீப்ளே பஃபர். எஸ், திஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். ரீப்ளே பஃபர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரிவியூவில் என்ன பார்த்துட்ருக்கீங்களோ அது உங்களோட மெமரியில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கடைசி 2 நிமிஷம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத. அதை சேவ் பண்ணும். அது அந்த ஆப்ஷன் தான் அது. ஈவன் ஒன் ஸ்ட்ரீம். தட்ஸ் குட். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரீமுக்கு போகிறோம். ஸ்ட்ரீம் இருந்துட்டு அவுட்புட்டில் எப்போவுமே சிம்பிளிஃபைடில் இருக்கக்கூடாது. அட்வான்ஸ்டு போயிட்டு எனக்கு ஆடியோ ட்ராக் ஒரே ஒரு ஆடியோ ட்ராக் பொறுத்தா போதும்ப்பா. சாஃப்ட்வேர் என்கோடர் இந்த இதை நான் இன்னும் செக் பண்ண வேண்டியது இருக்குது. சிபிஆரில் நான் வந்து 6000 பிட் ரேட்டில் ஸ்ட்ரீம் பண்ணுறேன் இனிமேல். இது கீ ஃப்ரேம் இன்டர்வல் எப்பவுமே 2ல் வச்சுப்போம். தட் லுக்ஸ் குட். நான் இப்போ வந்து ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங் பண்ணவே போகிறதில்ல அப்படிங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் எவ்வளோ செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் வந்து 120 செகண்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஒரு ஃபைட் முடிச்சுட்டு அந்த ஃபைட்டை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது இது பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ இருக்குல்ல, ஆடியோட ஆப்ஷன் டிசேபிள் இது எல்லாமே டிசேபிள் இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இல்லைனா நீங்கள் எல்லா சீன்லேயும் ஒரு ஹெட்ஃபோனையும் ஒரு மைக்கையும் ஒரு இதையும் பார்ப்பீங்க. அதுக்காக வீடியோ டேப் லுக்ஸ் குட். ஹாட் கீயில் தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் சேவ் ரீப்ளே. அந்த ரீப்ளே சேவ் பண்ணுறதுக்குலாம் இப்போ நம்ம ரீப்ளே பஃபர் பண்ணியிருந்தோம் நம்பர் 0. இந்த கீபோர்டில் நம்பர் 0 கிடையாது. பட் இது கேமிங் பிசியில் தான் இருக்கும். ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். பட் அதே டைமில் எனக்கு இன்னொரு ஷார்ட்கட் வேணும். எந்த ஷார்ட்கட் வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம்? இந்த மவுஸோட சென்டர் கிளிக்கு. பிரிண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாத போல் இருக்குது. இந்த கேமிங் மவுஸில் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண வர மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மவுஸில் அந்த பட்டன் இல்லைனா மவுஸோட இந்த பட்டன். மவுஸ் அந்த உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த லாஜிக் G502 இருக்குல்ல, அதோட சைட் பட்டன்ஸ் 2 பட்டன் கிளிக் பண்ணாலும் அது ரீப்ளே பஃபர் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லுக் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இப்போது நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரான்சிஷன் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ட்ரான்சிஷனுக்கு இங்கே ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். நோப். ட்ரான்சிஷன் செட்டிங்ஸ். எனக்கு ஆக்சுவலாக மறந்துடுச்சு. ட்ரான்சிஷன் செட்டிங்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால. ஓகே, இதுதான் சேட் பாக்ஸு. ஸோ சேட் பாக்ஸ் இங்கே இருக்கிட்ட பிரச்சனை இல்லை. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் ட்ரான்சிஷன் பாக்ஸ். உனக்கு ட்ரான்சிஷன் எங்கே இருக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே, இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரான்சிஷன் இப்போது இதெல்லாம் தமிழ் அண்ட் ஸ்ட்ரிஞ்சர்னு எல்லாமே இருந்துகிட்ருக்கு. மோஷன் ட்ரான்சிஷன் எக்ஸெட்ரா. எனக்கு இதை வந்து டிஃபால்ட்டாக நான் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணுறேன். எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் க்ளீனாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போது ஒவ்வொரு சீனுக்கும் நான் போகும்போது அது ட்ரான்சிஷன் ஆகுது. ஓகே, நான் இனி புதுசாக கஸ்டம் மேட் ட்ரான்சிஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எண்டிங் சீனில் என்ன இருக்கல, எண்டிங் சீன்லேயும் சேட் காட்டினா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த வெப்கேம் சீன் இருக்குது பார்த்தீங்களா? சரி, வெப்கேம் சீனுக்குலாம் நம்ம போகணும். எண்டிங் சீனுக்கு போகிறோம். புதுசாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே சேட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். இந்த சேட் பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுறோம். சேட் பாக்ஸ் என்னோட. ஓகே, நானே செக் பண்ணுறேன். இதில் செக் பண்ண முடியும், ஈஸி தான். டெஸ்ட்டு. ஓகே, ஒர்க் ஆகுது. இந்த சேட் இதில் ஒர்க் ஆகுது.
ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபாண்ட்டு தான் நிறைய நமக்கு பிரச்சனை பண்ணுது. இதை நான் அன்னைக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரீம் லேப்ஸில் போய் ஏதோ சேஞ்ச் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்த விஷயம். இதை இப்போதைக்கு இப்படியும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் க்ராப் பண்ணணும் இதை. ஸோ சேட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இப்போது HTML CSSன்னு இருக்குல்ல, இந்த ஃபீச்சர் எடிட்டர் எக்ஸெட்ரா blah blah blah, கஸ்டம் HTML கஸ்டம் CSS. இதில் அவர் இந்த ஸ்டைலுன்னு ஆட் பண்ணியிருந்தார் நினைக்கிறேன். இது தேவையில்லை, அதனால தான் வந்து பிரச்சனை நினைக்கிறேன். இப்போ டன் கொடுத்தா மோஸ்ட் அந்த ஃபாண்ட் வரும். டெஸ்ட்டு நார்மல் ஃபாண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஓகே ஃபைன், திஸ் குட். இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம். நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் இந்த சோர்ஸோட செட்டிங் இருக்குல்ல, சோர்ஸில் அவங்க ஆக்சுவலாக வந்து ரெசல்யூஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். நான் இப்படி இங்கே இருக்குது. ஹைட் என்ன விட்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் என்ன விட்த் என்ன, நம்மளோட ஹைட் ஆக்சுவலாக ஹைட் வந்து 1080. ஓகே, ஹைட் வந்து 1080, விட்த் அப்படியே இருக்கட்டு. இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே இதை இப்படி வச்சுட்டு கொஞ்சம் இங்கேயும். ஓகே ஃபைன். இப்போது என்னால் இதை என்ன பண்ண முடியும்னா லாக் பண்ண முடியும். இதை லாக் பண்ணிட்டோம். ஏதாவது டைப் பண்ண ஆப்ஷன். ஓகே, தட் லுக்ஸ் குட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சேட் பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஸ்வெனுக்கும் போய்ட்டு நான் இங்கேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த அலர்ட்டை இதுக்கு மேலே போஸ்ட் பண்ணலாம். ஃபைன், தட் லுக்ஸ் குட். ஆர்டரும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் ஓகே, இந்த சீன் ஓகே. இப்போ எனக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ரிஞ்சர் ட்ரான்சிஷன் ரெடி பண்ணணும். எனக்கு இந்த ஸ்ட்ரிஞ்சர் ட்ரான்சிஷன் நல்லா பிடிச்சிருக்கு, பட் கலர் எனக்கு பிடிக்கல. நம்மளோட கலர் தெரியல, பிளாக் அண்ட் அந்த க்ரே மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணல. கிட்டத்தட்ட இதில் பார்க்குறீங்களா, இந்த இதில் 3 கலர் இருக்கும். இதில் பேக்ரவுண்ட் ஒரு கலர் இருக்கும், இந்த ஐயும் டீயும் ஒரு கலரில் இருக்கும், இந்த ஏலாம் ஒரு கலரில் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் த பிளான். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா, நான் ஸ்ட்ரீம் லேப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தேவைப்படுற ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ஹட்டுங்கிற மாதிரி இவங்க ஏதோ இந்த கஸ்டம் ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எனக்கு தேவைப்படுற மாதிரி. ஓகே ஃபைன், நம்ம முதல்ல அங்கே அதை முடிப்போம். ட்ரான்சிஷன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ட்விட்ச் பேனல்ஸ் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நான் அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓவர்லேஸில் தான் ரீசெட் பண்ணணும். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே போய் ஓவர்லேஸை ரீசெட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே ஒன்று இருக்கா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன இருக்குது, ரீசெட் சப்ஸ்கிரிப்ஷன் டிசேபிள், கஸ்டம் CSS டிசேபிள் பண்ணுறேன். டிசேபிள் பண்ணிட்டு இதில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா என்ன இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் இதே தான், சேவ் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் இதை ஈஸியாக என்னால் இதுக்குள்ளேயே இருந்து பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா. இப்போது ஈஸியாக உள்ளேருந்து பார்க்கணும் அப்படின்னா அலர்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். யா ஓகே ஃபைன். moderator tools etc. the default media இல்லை, ஆக்சுவலாக இது அதை விட கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் இங்கேயே போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு ஆட் பண்ணிட்டோம். டொனேஷன் யாரும் பண்ண போகிறது கிடையாது, அப்படி இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுப்போம். ஒருவேளை பாக்ஸ் அன்றைக்கி அதை 2 கோடி வச்சு நம்மக்கிட்ட டொனேட் பண்ணணும்னு இருந்தான்னா நம்மளால் பண்ண முடியலை. ஸோ அன்றைக்கி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, GST போனதுக்கப்புறம் நீ டொனேட் பண்ண பாக்ஸ்டன், சரியா? ஓகே, இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஆக்சுவலாக இதில் தமிழனோட கிஃப்ட் ஒரு நாள் வர வைக்கிறோம் நம்ம. சரி, இப்போது பிட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சேம், இதை இங்கே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அதை டிஃபால்ட் ஆக்கிறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருந்துச்சான்னு எனக்கு தெரில. ஓகே, இந்த ரெய்டு நம்ம க்ளவுட் பாட் நம்ம ரெடம்ஷன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ட்விட்ச்சில் இருந்தே இனிமேல் ரெடம்ஷன் பண்ணிடுறோம் ட்விட்ச்சில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் அ குட் திங். அதனால் இது பெரிய அளவுக்கு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன இருக்குது, ஸ்க்ரோல் டவுன் இருக்குது. இப்போ நம்ம பண்ண எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது. ஓகேக்கா, தட்ஸ் குட். ஓகே, டெஸ்ட்டு, ஃபாலோ, சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் தப்பாக வருது. டொனேஷன் பிட்ஸ் ஹோஸ்ட் இது 3 தப்பாக வருது. சேவ் செட்டிங்ஸ் இது இப்போ நம்ம கடைசி பண்ணது என்னது, ரெய்டா, டொனேஷனில் போய் டொனேஷனில் இதை கஸ்டம் இதை நான் டிசேபிள் பண்ணுறேன். ஹோஸ்ட்டில் போய் கஸ்டம் இதை டிசேபிள் பண்ணுறேன். அண்டு பிட்ஸு கஸ்டம் டிசேபிள்டு, ரேட்ஸ் இதை டிசேபிள் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டொனேஷன், பிட்ஸ், ஹோஸ்ட், டொனேஷன் இன்னும் வந்து நமக்கு கஷ்டமாக தான் வந்துட்டுருக்குன்னா அதை சேவ் பண்ணலையா? டொனேஷன் டேபுக்கு வந்துட்டோம். டிசேபிள் சேவ் செட்டிங்ஸ், தேங்க்யூ. அது சேவ் ஆயிடுச்சுன்னு வந்துச்சா? அலர்ட் பாக்ஸ் அப்டேட்டட் தான் வந்திருக்கு. ஸோ இப்போது டொனேஷன் ஃபைன், லுக்ஸ் குட். இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. அந்த கலர்ஸ்லாம் அப்புறமா இட்ஸ் எ ஃபஸ்ட்டு ஸ்டெப், லைக் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறோம். இட்ஸ் ஓகே, லுக்ஸ் குட்னு சொல்லலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு இருக்குல்ல எடிட்டர்னு ஏதோ ஒரு ஆப்ஷன், ஸ்டுடியோ மோட் வேண்டாம், லேஅவுட் எடிட்டருக்கு போகிறோம். லேஅவுட் எடிட்டரில் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள், எடிட்டரோட டிஸ்பிளே இங்கே தான் இருக்கும். இது சேட்டை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். எடிட்டரோட டிஸ்பிளே இதில் இருக்குது. எங்கெங்கே இடத்துல என்னென்ன இடத்துல என்னெல்லாம் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ என்னோடய இதுக்குப்படி எனக்கு சேட்டு லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மினி ஃபீட்லாம் இல்லை, ஆடியோ மிக்சர்லாம் இல்லை. இங்கே ஒன்று இருக்குது. எனக்கு இந்த சேட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் சைடில் வரும். அது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த சேட் ரைட் சைடில் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இங்கே திரும்பி பார்க்கும்போது அது வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் அதை கிளிக் பண்ண வரும். இதை கிளிக் பண்ண அது ரைட் சைடில் தான் வரும். இந்த சேட்டை லெஃப்ட் சைடில் கொண்டு போக வைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி ட்ராப் பண்ண முடியுதா? இல்லை, முடியலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீ லைட்டாக கூகுள் பண்ணிப்பார், இப்போ அதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனாலுமே நான் வந்து என்ன பண்ணுறது மாதிரி இருக்கும், ஸ்ட்ரீம் பண்ணும்போது சேட் தெரியும். ஓகே, ஸ்ட்ரீம் பண்ணும்போது நான் இதை வந்து ரைட் சைடில் தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய ரைட் மானிட்டரில் தான் இது இருக்கும். ஸோ இந்த மானிட்டரில் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதில் நான் ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, டிஸ்பிளே கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தட்ஸ் குட். சீன் செலக்டர், மினி ஃபீடு, எடிட்டர் டிஸ்பிளே, ஆடியோ மிக்சர்ஸ், ஓகே. ஸோ இதில் வந்து அந்த மினி ஃபீடெலாம் இருக்குல்ல, இந்த மினி ஃபீடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மினி ஃபீட் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக ஓகே, மினி ஃபீடை நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். தட்ஸ் குட். சீன் செலக்டர், எந்த சீன் செலக்ட் பண்ணுங்கிறது இங்கே இருக்குது, சோர்ஸ் செலக்டர் இங்கே இருக்குது, ஆடியோ மிக்சர் இங்கே இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா எடிட் பண்ண முடியலை, அப்படி தானே? எஸ், ஆட் டேப், ஐகான், ஹார்ட்னு ஒரு டேப். இது என்ன பண்ணும்? ஓகே இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சேவ் சேஞ்சஸ், இது தான் ஆக்சுவலாக நம்மளோட யூஐ. நம்ம யூஐ சேஞ்ச் பண்ணோமே ப்ரோ. செட்டிங்ஸில் போய் மாற்றலாம் ப்ரோ, சேட்டோட சைடாக. சரி, இதிலே இருக்கட்டு. இல்லை, நான் அதை சொல்ல வரல. நம்ம அந்த யூஐ சேஞ்ச் பண்ணோமேன்னு பார்த்தேன். இங்கே இருக்கா, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது தான் தேவை. சேவ் செட்டிங்ஸ். ஓகே, திஸ் லுக்ஸ் குட். நம்ம யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆரியா எப்பவுமே ஹோஸ்ட் பண்ணுறதா வேலையாக இருக்குது போல இருக்குது. இதை நம்ம இங்கே நம்ம டிஸ்கட் சர்வரில் போஸ்ட் பண்ணோம். எங்கே இருக்குது? ஜென்ரல் சாட் இங்கிலீஷா? ஓகே ஃபைன், நம்ம அதை போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த லுக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ஸ்ட்ரீம் பண்ணும்போது நான் இதை ஆட் பண்ணியிருப்பேன். இந்த இதுவுமே என் கண்ணில் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் வியூஸ் இருக்கும், இதில் ஒரு சேட் தெரியும், இதை நான் எடுத்து மேலே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த ஆக்டிவிட்டி ஃபீட் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீம் ப்ரிவ்யூ, இது மாட் ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த இது ஓகே இருந்துட்டு போட்டு கரெக்டாக தான் இருக்கும். பாக்ஸ் வந்துட்டு ஹைட்ரேட் நான் இது பண்ணவே இல்லை, ரிஜெக்ட் கொடுக்குறேன். உனக்கு பாயிண்ட்ஸ் இதாக இருக்கும். இட் லுக்ஸ் குட். ஓகே சரி, இதுவும் குட் தான். இப்போ முடிச்சிட்டோம். இப்போது ட்விட்ச் பேனல்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓவர்லே செட்டிங்ஸை பார்த்துட்டோம். ஃபாலோவர் கவுண்ட், நம்ம ஃபாலோவர் கவுண்ட் ஆட் பண்ணணுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, நம்ம இங்கே போயிட்டு இந்த இது இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணி இங்கே ஓகே இன்னும் இருக்குது. இதில் நம்ம அந்த லைவ் சீனில் ஃபாலோவர் கவுண்ட், நம்மளோட ஃபாலோவர் கவுண்ட்டை இது பண்ணுறதுக்கு
இப்போது இதில் ஆக்சுவலாக ஃபாலோவர் கவுண்ட்டுக்கு ஸ்ட்ரீம்லப்ஸ் சேரிட்டி கோல், பேனர்ஸ், ஈவெண்ட் லிஸ்ட், டிப்ஸ்டர், ரீசன்ட் ஃபாலோவருக்கு ஓட நேமை செக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? சேட் பாக்ஸ் ஜார், ஸ்ட்ரீம் பாஸ், கிரெடிட்ஸ், ஸ்பான்சர் பேனர், சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டன்ட் ரீப்ளே, ஸ்ட்ரீம் லேபிள். ஓகே ஃபைன். ஃபாலோவர் கோல்லாம் இல்லை. ஃபாலோவர் கோல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது ஓகே தான் நினைக்கிறேன். ஃபாலோவர் கோல் இங்கே இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து இது கூட ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்க போகிறேன். இன்னொரு 5 to 10 minutes நம்ம இது பண்ணணும். ஃபாலோவர் கவுண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எக்ஸப்ட் இதோட ஃபாண்ட் வந்து எனக்கு கோ போல்டு வேணும். கோ போல்டு ரெகுலரில் எனக்கு இட்டாலிக்கில் லைட்டாக வேணும். ஓகே கார்டு. ஓகே ஃபைன். தட் லுக்ஸ் குட். இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை, அங்கே க்ராப் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம என்ன பண்ணால் ஒரு 3 ஸ்பேஸ் ஃப்ரண்ட்லேயும் அப்படியே கடைசியாக வந்துட்டோன்னா ஒரு 3 ஸ்பேஸ் கடைசியும் எடுத்து டன் கொடுத்தோன்னா அது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதனால் அது க்ராப் ஆகாது. தட் லுக்ஸ் குட். இது வந்து டீசெண்டாக இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ ஃபாலோவர் கோல் எவ்வளோ இருக்குது, ஃபாலோவர் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. நான் இதை வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஃபாலோவர் கவுண்ட்டு இப்போது அங்கே வச்சுட்டு நம்ம இதை 1000ன்னு சொல்லி போஸ்ட் பண்ணோம் இல்லையா. டெலிட். ஓகே ஃபைன். தட் லுக்ஸ்க்கு 1000 ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம கோல் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது மோஸ்ட் ரீசன்ட் ஃபாலோவரோட நேமையும் மோஸ்ட் ரீசன்ட் சப்ஸ்கிரைபரோட நேமையும் நம்ம அதில் போஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும். வி நீட் அன் ஐடியா. இப்போது இதை நான் வந்து எதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபுல் சோர்ஸ் ப்ரொஜெக்டர் கொடுக்குறேன். ப்ரொஜெக்ட் பண்ணி கிரியேட் அவுட்புட் ப்ரொஜெக்டர். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இந்த ஸ்ட்ரீம் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். என்னோடய கேமரா கீழே இருந்த மாதிரி இருக்குது. தட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கேமரா இது, அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஒன்று இல்லை, இந்த டொனேஷன் கோலா ஃபாலோவர் கோல். ஓகே இந்த ஃபாலோவர் கோலை நான் மேலே தள்ளி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஹேண்ட் கேம் குரூப் இது ரெண்டையும் எடுத்து நான் கிட்டத்தட்ட இது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. கார்டன். இப்போது ஹேண்ட் கேம் குரூப் இது எல்லாத்தையும் தனியாக ஹேண்ட் கேம் குரூப் தனியாக நம்ம லாக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் அதை இது பண்ணவே முடியல. ஹரிவோ சம்பவம். ஓகே இந்த ஹேண்ட் கேம் குரூப்பை ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. ஹேண்ட் கேம் தட் லுக்ஸ் குட். இந்த ஃபாலோவர் கோலை லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கலாம். தட் லுக்ஸ் குட். ரீசன்ட் ஃபாலோவர், ரீசன்ட் சப், இவங்க 2 பேரோட நேம் நம்ம வந்து கீழே போஸ்ட் பண்ணுறப்ப இருக்கும். ஸோ ரீசன்ட் ஃபாலோவர் அண்ட் ரீசன்ட் சப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் விஷயம். அண்ட் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீர்கள் என்றால் திருப்பி நம்ம அந்த ஸ்ட்ரீம் லேபிள் இங்கே இருக்குல்ல, இது தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம் லேபிள் இங்கே இருக்குது. புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி ரீசன்ட் ஃபாலோவர்னு கொடுத்துட்டு செஷன் டாப் டவுனர், செஷன் ஃபாலோவர் கவுண்ட்டு, செஷன் மோஸ்ட் ரீசன்ட் ஃபாலோவர், செஷனோட மோஸ்ட் ரீசன்ட் ஃபாலோவர் இல்லை, மோஸ்ட் ரீசன்ட் ஃபாலோவர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே கார்டு மோஸ்ட் ரீசன்ட் ஃபாலோவர். லேபிள் டெம்ப்ளேட் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ரீசன்ட் ஃபாலோவர் நேம், அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் ரீசன்ட் ஃபாலோவர். இதை லாஸ்ட் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஃபாலோவர் கோ போல்டு இதை இட்டாலிக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே ஃபைன் டன். இப்போது இதை நம்ம எங்கே தூக்குறோம், இங்கே மேலே டாப்பில் இருக்குது. இதை அப்படியே தூக்கி நம்ம வந்து கீழே இதில் போஸ்ட் பண்ணுறோம். தட் லுக்ஸ் குட். தேங்க்யூ. இப்போது அதை நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இது கிட்டத்தட்ட ஃபாலோவர் கோல் இது. அதுக்கப்புறம் மோஸ்ட் ரீசன்ட் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற பேரையும் நம்ம வந்து ஆட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி நம்ம ஒரு தடவை இங்கே போகிறோம், ஸ்ட்ரீம் லேபிள்ஸ்க்கு போகிறோம்.
ஸ்ட்ரீம் லேபிளில் ஆட் பண்ணிட்டு ரீசன்ட் சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு டோட்டல் சப்ஸ்கிரைபர் கவுண்டில் மோஸ்ட் ரீசன்ட் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு ரீசன்ட் சப். ஓகே, ரீசன்ட் சப்பு இதை வந்து கோபோல்ட் ஆட் பண்ணுறோம். கோபோல்ட் இட்டாலிக். யூ காட் தட் ரைட். ஃபைன். ஓகே, இப்போது நம்ம இதை கொஞ்சம் கீழே தாக்குறோம். கீழே தாக்குறோம். ஓகே ஃபைன். கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே அங்கே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி விட்டுருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இது எல்லாமே ரொம்ப பழைய டொனேஷன்ஸ். எப்படி நம்ம ஸ்ட்ரீம் வந்து நம்ம டொனேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அந்த ஃபாலோவர் கோல் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பட் மோஸ்ட் ரீசன்ட் ஃபாலோவர்ஸ் அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு நம்ம பார்ப்போம், பண்ணுறோம். சரி, இப்போ கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாக்ஷன் வேறு ஏதாவது இருக்குதா பாக்ஷன்? சேட்டை லெஃப்ட்டுக்கு மாற்றணும். எந்த சேட்டை எங்கே லெஃப்ட்டுக்கு மாற்றணும்? எஸ்எல்ஓபிஎஸ்ல சேட்டை லெஃப்ட்டில் மாற்ற முடியாதுக்கு ஆப்ஷன் இல்லை. அது பிரச்சனை இல்லை. நான் வந்து செட்டிங்ஸில் இருக்கு ப்ரோ, ஆப்ஷன் இருக்குது. எங்கே இருக்குது? நோட்டிஃபிகேஷன் கீழே. ஓகே. ஷோ லைவ் டாக் சேட் ஆன் லெஃப்ட் சைட் ப்ரோ. ஓகே சரி. இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் தட் ஆப்ஷன். லெஃப்ட் சைடில் இப்போ காட்டும். ஆனால் வந்து இப்போ இது ஆக்சுவலாக பெருசாக பிரச்சனை இல்லை, பாயிண்ட் இல்லைங்கிற மாதிரி தான். எதனால் அப்படின்னா லைக் நான் இதை வந்து இதை வந்து ரைட் சைடில் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான். லைக் எதை நான் எங்கே சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து அது ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் தேங்க்யூ ஃபார் தட் திங். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்ட்ரீமில் யாரெலாம் இருக்கா இன்னும் அந்த டிஸ்கார்ட் சர்வரில்? ஓகே, ஹெக்ஸியாவும் பாக்ஸும் 2 பேரும் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து கண்டென்ட் முடிச்சிட்டோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வீடியோ எண்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். யாரெல்லாம் ஃபுல்லாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லாமே. தட்டாடுக்கு சட்டை போட்டால் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.